திறம்பட பேசியிருக்கார். நிறையா விஷயங்கள் அப்படி தான் இன்றைக்கி மாணவர் செய்கிறாங்க. அதெல்லாம் மறுத்து இல்லை பெற்றோருடைய பங்கை யாராலையும் வசிக்க முடியாது சார். அதுக்கு தான் நிரம்ப சொன்னோம். அவங்க பேர் வச்சிருக்க கூட காரணமாக சொன்னோம். அதை விளக்கி அழகாக பேசுவதற்கு அவரும் பேராசிரியரே பதில் சொன்னால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். நல்ல உற்சாகமான கரகோஷம். தட்டலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க தட்டாட்டி முறை தட்டல் எட்டி பார்க்குறோம், எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அப்படி. வந்தாய தாயே பாமகனே என்றாய் தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வல்வன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்ல கைதட்டுங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் நடுவரில் இந்த பெரம்பலூர்ல ஒரு நல்ல சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? குறிப்பா பெண்கள் தாய் குழந்தைலாம் நடுவில் உட்கார வச்சுட்டு பெரம்பலூர் ஆண்கள்லாம் அப்படி சுத்தி இந்த நிகழ்ச்சியை ரசிக்கிறாங்க. இதை பார்க்கிறப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன தெரியுமா? எங்க ஊர்ல புத்தக திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம், எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான மக்கள் நிறைந்த ஊர். அதுலயும் சென்னையில இருந்து வந்து நின்று நம்ம பெரம்பலூருக்கு ஒரு பஞ்ச நிலாக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, அது என்ன சொன்னாரு? கும்பகோணம் பக்கத்துல திங்களூர், நல்ல மக்கள்னா பெரம்பலூர். என்ன சென்னையில இருந்து வந்து நீங்க இங்க சொல்றீங்களே, 6 வருஷமா தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நான் இந்த ஊரை பாராட்டி சொல்றேன். கிளாப் எப்படி வரும் பாக்குறீங்களா? டெண்டுல்கர் அடிச்சது 100ல 100. எதிரணியை பார்த்தாலே ஒரே போர். கையை தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற அற்புதமான ஊரு தமிழ்நாட்டிலே நம்ம பெரம்பலூர் நடுவர் இல்ல. அங்க பாத்தீங்களா கிளாப்ப எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. அதுலயும் முன்னுரை பேசுறப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல நடுவர்ல, என்ன கணக்கு வாத்தியார் அடிச்சாருன்னு சொல்லி சொன்னீங்க. அதனுடைய ரகசியத்தை மட்டும் இந்த மேடையில ஒரு பஞ்ச் ரிலாக்ஸ் சொல்றேன். ஏன் உங்களை கணக்கு வாத்தியார் அடிச்சாங்கன்னு அவங்களுக்கே புரியும். அந்த லாஸ்ட் லைன் அப்ப நான் கேட்காமலே கைதட்டுவாங்க. சொல்லிடுவா, உங்களை பாராட்டாம போனா நல்லா இருக்காது. ஆசிரியர் வந்தார்ல, அண்ணன் ஒரு ஆசிரியர் தானே, உங்களை பாராட்டி ஏதாவது சொன்னாரா? ஆனா நான் சொல்றேன், எங்க பெரம்பலூர் மண்ணுல சொல்றேன், உங்களுக்கு கை தட்டல எப்படி வருது மண்ணுல மைக்ல தானே சொல்றீங்க. ஆமா, அப்புறம் மண்ணுன்றீங்க. ஆனா இந்த மைக்கு பெரம்பலூர் மண்ணுல தானே இருக்கு, போய் கனெக்ட் ஆகுது இல்ல, அதனால சொன்னேன். சொல்லட்டுமா? லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம், கவனிச்சு கேளுங்க. ஓகே, கேபிஓயின் ஜட்ஜ் நீங்க, கலக்க போவது யார்? கேபிஓயின் ஜட்ஜ் நீங்க, காமெடியில் செஞ்ச பஜ்ஜி நீங்க. ரைமிங் எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது அவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படி சொல்றாரு பாருங்க. கேபிஓயின் ஜட்ஜ் நீங்க, காமெடியில் செஞ்ச பஜ்ஜி நீங்க, குக் வித் கோமாளியின் ஹீரோவே, கணக்கு பாடத்துல 12வதுல நீங்க எடுத்தது ஜீரோவே. பாத்தீங்களா? அதனாலதான் கணக்கு வாத்தியார் அடிச்சிருக்கு. அதுல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சொன்னோன்னு தான் ரொம்ப மகிழ்ச்சியா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான புத்தக திருவிழா. நிஜமாவே சொல்றேன், காந்தியடிகளை மகாத்மாவை பார்த்து கேட்டாங்களா, உங்க கையில 1 கோடி ரூபாய் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம மகாத்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் ஒரு நூலகத்தை கட்டுவேன்னு சொல்லி சொன்னார். நூலகத்துக்கு அத்தனை சிறப்பு இருக்கு சார். நீங்க நூலகத்தை, அந்த லைப்ரரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அது அமைதியாக தான் இருக்கும். நூலகம் என்றைக்குமே அமைதியாகத்தான் இருக்கும். அதை தேடி வருபவர்களை புரட்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் மாற்றுகிறது என்று சொன்னால் அந்த நூலகத்தில் இருக்கின்ற புத்தகங்களை வாசிப்பதற்காக ஒரு நல்ல நிகழ்வு. அதை ஒருங்கிணைச்சவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா நீங்க எல்லாமே கொடுத்தாலும். ஏன்னா ஜவஹர்லால் நேருவை கூட தனி தீவுல உங்களை கொண்டு போய் தனியா விட்டுட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப புத்தகங்களை நண்பனாக்கி தினந்தோறும் வாசித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னாரா. அந்த புத்தகத்துக்காக ஒரு திருவிழா நடக்குது. பெற்றோரா ஆசிரியரா நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்ப இந்த புத்தக திருவிழா, நான் ஒன்னே ஒரு விஷயம் சொல்லவா? பள்ளிக்கூடத்துல போய் ஏடம் படிக்கிறது மட்டுமல்ல படிப்பு, கல்வி, பிள்ளைகளை மேம்படுத்துவது அது மட்டுமல்ல, இயல்பான பிராக்டிக்கல் லைஃப், வாழ்வியல் திறனை கற்றுக் கொடுப்பது கூட கல்விதான். இந்த வாழ்வியல் கல்வியை ஆசிரியர்களே பெற்றோர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு மிக சிறந்த உதாரணமே இந்த புத்தக திருவிழா தான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் யாருமே அவங்களுடைய ஆசிரியரோட வரல, தன்னுடைய பெற்றோர்களோட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னா வாழ்க்கை கல்வியை ஒரு ஆசிரியரா இருந்து பேரண்ட்ஸ் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஏங்க அவர் ஆசிரியர் கூடவே தெரிஞ்சா அப்புறம் அவங்க பெற்றோருக்கு என்ன வேலை? பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன் பெற்றோர்கள்னு. நீங்க ஆசிரியர் பணிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது. எப்படி? ஆசிரியர் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. அடித்தது மணி, முடிந்தது பணி, பாயின்னு சொல்லிட்டு கிளம்பி போறக்கூடிய கலாச்சாரத்துல நம்ம வாழ்றோம். அப்படி வந்தாதான் அவங்க பிள்ளைய அவங்க பார்க்க முடியும் சார்.
நான் அண்ணே சொன்னாரே, இன்னைக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு எப்படி இருக்கு நான் கேட்கிறேன். ஒரு காலத்துல வாத்தியார் வந்தா ஐயையோ வாத்தியாரான்னு பசங்க தெரிச்சு அடிச்சு ஓடனான். இப்ப பசங்க வர்றாங்க, வாத்தியார் தெரிச்சு அடிச்சு ஓடுறாரு. ஐயையோ பசங்கடா என்ன பண்ணுவானு, ஏன்னா பேனா எடுத்து குத்துறான் சார். அப்ப இந்த ஆசிரியர் சொல்லி மாணவன் கேட்கக்கூடிய சூழலா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். ஆனா பேரண்ட்ஸ் நீங்க அப்படி ஒதுக்க முடியாதுங்க. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு கேட்கும் திறன் எப்ப தெரியுமா அதிகமாகுது? 16 to 18 மாதங்கள்ல ஒரு குழந்தைக்கு கேட்கும் திறன் வருவதாக மருத்துவம் சொல்லுகிறது. அந்த தாய் என்ன தெரியுமா பண்ணுவா? வயிற்றுல பிள்ளை உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சோடனே அது கூட பேச ஆரம்பிச்சிருவா. அது கேட்குதோ கேட்கல பேச ஆரம்பிச்சிருவா. அந்த குழந்தைக்கு வலிக்க கூடாதுன்னு குப்பரை கூட படுக்காம ஒருக்கணிச்சே படுத்துக்கிட்டு இருப்பா. இந்த 16-18 மாசம் தாண்டோன்ன பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கையில கண்ணாடி வளையல போடுவாங்க. இந்த வளையல் சத்தம் அந்த குழந்தைக்கு போய் சேருதே. முதலில் ஒளி என்கின்ற பாடத்தை குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியராக சொல்லிக் கொடுப்பதே அவளை கருவுல சுமக்கக்கூடிய அந்த தாய் தான் சொன்னா, இந்த தாயை தாண்டி ஒரு ஆசிரியர் இருக்க முடியுமா நான் கேட்கிறேன். என்ன ஆசிரியர் நீங்க சொல்லி தரீங்க? இன்னைக்கு காலம் எப்படி இருக்கு? பையன் ஃபர்ஸ்ட் வாத்தியார் மதிக்கிறானா? அன்னைக்கெல்லாம் பேப்பரை திருத்து கொடுத்தாங்க. கணக்கு பாடத்துல 2 மார்க் வாங்கியிருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் சொல்றான், போட்ட உனக்கே வெக்கல்ல, வாங்குற எனக்கு என்னையா வெக்கன்னு கேட்கிறான். ஐயா, காவிரி தென்பண்ணை பாலாறு எங்க வாத்தியார் மண்டியில் கோளாறுங்கிறான். 1000 கிலோ ஒரு டன், 3000 கிலோ உள்ளதா டன் 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 நான் பாருங்க. அன்னையோட பாடம் நடத்திட்டு விட்டு ஓடியான்ட்டு சார். எதை கேட்டாலும் திருப்பி பேசுறான். அன்னைக்கு ஒரு வாத்தியார் சொல்றாரு, உங்க பையன் ராணுவத்துல வருவான்னு நினைக்கிறேன் சார். எதை வச்சு சொல்றீங்க? எல்லாத்துலயும் பார்டர் மார்க் தான் வாங்கியிருக்கான். பார்டர்ல தான் போய் நிக்க போறான் கடைசியில. எதை கேட்டாலும் பதிலுக்கு பதில் பேசுறான். அப்ப ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு இன்னைக்கு சரியில்லாத சூழல்ல இருக்க. இவங்க நல்லா இருப்பாங்களா? எனக்கு ஒரு கணக்கு வாத்தியார் தெரியும். அவர் பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏய் உங்ககிட்ட 200 ரூபா இருக்கு, 4 பேத்துக்கு 100 ரூபாயா கொடுக்குற, இந்த கணக்கு சரியா தப்பா? அவன் சரி சார் அப்படின்னு இருக்கான். இவர் திரும்பி, ஏய் உன்கிட்ட இருந்ததே 200 ரூபா, 4 பேருக்கு எப்படா 100 ரூபா கொடுக்க முடியும்? 50 தானே கொடுக்க முடியும். அப்ப இந்த கணக்கு தப்பு தானே. அதுக்கு அவன் 4 பேருக்கு நல்லது செஞ்சா எதுவுமே தப்பு இல்லை சார் அப்படிங்கிறாயா. என்ன அதுக்காக கணக்கு கூட அப்படி சொல்ல முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பேரண்ட்ஸுமே சில நேரம் குழந்தைகளை கண்டிக்கிறது கிடையாது சார். நீங்கள் குழந்தையை கண்டிப்பது, ஸ்வீட்டு இனிப்பு வாங்கி கொடுத்து அவங்கள கொஞ்சுவது எந்த வகையில் அன்போ, கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அது இப்போ அவனுக்கு நல்லதில்லை, எதிர்காலத்தில் நல்லதா இருக்கும். ஆஹா, ஆனால் பார்த்தீங்களா என்ன செய்வான் தெரியுமா? அன்றைக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் 2 பேர், என்னங்க மைனுக்கு 18 வயசு ஆச்சு, எல்லாம் இப்படி கட்டி குட்டுச்சிடாக போயிட்டான், ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், ரொம்ப வேதனையாக இருக்குது சார். அதுக்கு ஒரு என் மையம் பரவாயில்ல சார். என்ன சொல்கிறீங்க? ஸ்மோக் ட்ரிங்க்ஸு கிடையாது, ஸ்மோக் கிடையாது, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது சார் இந்த வயசில். என்ன வயசாது? நேற்று காலையில் தான் பிறந்தேன். பார்த்தியா? 2 பேரும் பின்ன இப்படி எங்கேயா பார்த்துருக்கீங்க? இப்படி வெறுமனையே புகழ்றது. பரீட்சை நெருங்கிருச்சுன்னா என் பையன் டிவியை தொட மாட்டேன், செல்போனை தொட மாட்டேன். உங்கள் பையன், நம்ம பையன் புத்தகத்தை தொட மாட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இது ஒரு பெருமையா சார்? இப்படி பேசியே நம்ம அவனை மாத்திரம் சார். அப்படி இருந்தாலும் பேரன் சொல்றத கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கிறான் சார். பள்ளிக்கூடத்தில் அதையும் கேட்கறது இல்லை. அன்னைக்கு போய் வாத்தியார் எழுத சொல்லிக்கிறான், மண்ணின் மைந்தன் எழுதுறா. இவன் எழுதியிருக்கான் 5 சொல்லி இன்னும் போட்டிருக்கான்னு. தமிழ்ல 3 சொல்லி இன்னும் இருக்கு, 2 சொல்லி இன்னும் இருக்கு. 5 சொல்லி இன்னும் எங்கேயாவது இருக்கா? நான் பார்த்து கேடே, என்னடா 5 சொல்லி இன்னும் போறேன், தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படிங்கிற. ஐயா, அதுக்கா நான் முட்டைப்பட்டா தமிழை வளர்க்கறது. ஆனா ஒரு பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கப்பவே தோல்ல தூக்கி வச்சுட்டு அந்த பேரண்ட்ஸ் பெத்தவங்க என்ன தெரியுமா பாடுவாங்க? பள்ளி கூடம் நான் போகையில பம்பரமா தனோடு வேண்டா, வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா, அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலை எல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்தத சந்தோஷம், இந்த சிங்கத்தை பெத்தத சந்தோஷம், உங்களை பெத்தத சந்தோஷம், இந்த சிங்கத்தை பெத்தத சந்தோஷம், ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நெல்லா சோறு வேணும் நாங்க நடவண்டி ஓட்டி, அதுதாங்க அப்பாவுடைய பாசம். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா சார்?
ஆசிரியர் பணிங்கிறது எப்படி தெரியுமா? சுயநலம் சார்ந்தது. மாணவர்கள் அவர் சொன்னார்ல, காலையில 10 மணிக்கு போனா 5 மணிக்கு அவங்க வேலை முடிஞ்சிடும், அதோட அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்க பில் அடிச்சதுன்னா அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணிட்டு கொடுக்க போகணும்னு வெளியே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் ஆள் வந்து நிற்கும். மணி அடிச்சா அவங்க வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறது ஆசிரியர் பணி. தனக்கு முடியாதுனா கூட தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காகவே வாழ்றது தான் பெத்தவங்களோட பணின்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு நிகரா அவங்க இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். 2 செய்தியை சொல்லி நிறைவு செய்ற நடுவரில். ஏன்னா ஆசிரியர் பணிங்கிறது ஒரு சுயநலம் சார்ந்து ஏன் தெரியுமா சொல்றேன்? நானும் ஆசிரியர் தான் இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் ஒரு கல்லூரியிலயோ ஒரு பள்ளியிலயோ வேலை பார்க்கிறேன். எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சி இதை விட சம்பளம் கூட கிடைச்சி ஒரு வேலை வந்துருது. நான் என்ன சார் பண்ணுவேன்? என்கிட்ட படிக்கிற பையங்க தான் எனக்கு முக்கியம், அவங்களுடைய வாழ்க்கையை தான் நான் முன்னேற்றுவேன் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? டக்குன்னு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் லெட்டர் கொடுத்து நான் பாட்டுல போயிட்டே இருப்பேன். ஏன்னா என் கேரியரை பார்க்கணும்னு நான் போயிடுவேன். சுயநலம் சார்ந்தது. ஆனா ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ முடியலனா கூட என் பிள்ளை நல்லா வரணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பெத்தவங்கன்னு சொன்னா இந்த பேரண்ட்ஸ்க்கு ஈக்குவலா எந்த டீச்சர்ஸும் வர முடியாது சார். அதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் ப்ரோவர்ப்ல கூட அழகா சொன்னா, பேரண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் a first teacher. Parents is always a first teacher. Teacher is always a second parent னு சொன்னானா என்னைக்குமே ஃபர்ஸ்டா இருக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் தான் சொன்னா அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. ஒரே ஒரு செய்தி தான். பிரேமா ஜெயக்குமார்னு அப்படியே ஒரு தமிழச்சி. இந்த தமிழச்சியை சொல்லி நிறைவு செய்றேன். இந்த பிரேமா ஜெயக்குமார் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா? அவ இங்க இல்ல, இந்த தமிழச்சி மும்பை மாநிலத்துல வாழ்றா. அவ பண்ண சாதனை என்னன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்ல அக்கவுண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கினா அந்த தமிழச்சிக்காக நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. நிருபர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த தமிழச்சிட்ட கேட்டாங்க, எப்படிமா பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியரோட பிள்ளையே இந்த மாதிரி மார்க் வாங்க முடியலையே, நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவுடைய கூலி தொழிலாளியோட பொண்ணு, நீ எப்படி இந்த மாதிரி மார்க் வாங்கினேன்னு கேட்டப்ப அந்த பிள்ளை சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சார், எங்க அப்பா என்ன சாதாரணமா படிக்க வைக்கல சார், ஆட்டோ ஓட்டுறார். காலையில 6 மணிக்கு ஆட்டோ சாவி எடுத்து வெளியில போவாரு, ஆட்டோ ஓட்டி நைட்டு 8:30 மணிக்கு வருவாரு. வர்றப்ப அவருடைய காக்கி செட்டெல்லாம் வேர்வையில பூத்து பூத்து வெள்ளை வெள்ளையா இருக்கும். வந்து அவசர அவசரமா எங்க அம்மா வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்ப வெளியில போவாரு. எங்கப்பா போறேன்னு கேட்பேன், தங்கம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்பா ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம எல்லாம் 3 வேளை நல்லா சாப்பிடணும்னு ஆட்டோ ஓட்டுறேன், நைட்டு கண்ணு முழிச்சு நான் ஆட்டோ ஓட்டினா தான் உங்களை நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு பெற்றவன் சொல்றான்னு சொன்னா, இன்றைக்கு பிள்ளைகளுக்காக வாழ்பவர்கள் பெற்றோர்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் சரி, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆசிரியரை காட்டிலும் பெற்றோர்களே என்று சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழ்ல புத்தகங்களே வந்துருச்சு. வாத்தியார் இல்லாமலே பாடம் நடத்தக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஒரு சப்ஜெக்ட் தெரியலனா பையன் யூடியூபை ஓபன் பண்ணி பார்த்து அவனாவே கத்துக்கக்கூடிய ஆற்றலை இன்று கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருச்சு. ஆசிரியருக்கு மாற்றாக அறிவில் வந்துவிட்டது. அப்பா அம்மாவுக்கு மாற்றாக உலகத்தில் எந்த கொம்பனாலும் எதையும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்று சொல்லி நடுவர்களே, கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கை விடமாங்க சுண்டகஞ்சி சுட்டாலமா காத்தல் நீர்மறு பேட்டல் இலை நீரா தூக்க கரம்பிட்டா கம்பிட்டு வெள்ளரிக்கா அவச்சமிட்டு ஆஃப் ஆயில் இந்த ஆசிரியர், இது எல்லாமே டூப்பு. பேரண்ட்ஸ் தான் பசங்களுக்கு டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி பெரம்பலூர் மக்களே வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, இதை சொல்லாட்டி நிறைவேறாது. எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். இதை கேட்டு கேட்டு நம்பரால நான் முட்டாள் ஆயிட்டேன். மீதி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விளையாட்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ரொம்ப அழகு. அதான் பேராசிரியர் சண்டை போடும்போது, சாதாரண மனிதன் சண்டை போடும்போது பிரச்சனையாகும். இவங்க சண்டை போடும்போது நிறையா புதிய விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப அழகாக தகவலை சொல்லிடுது. பேச்சு அப்படி சொல்ல வந்த விஷயத்தை, யார் ஒருவன் பேச்சாளன் என்றால் வாயை பயன்படுத்துவெல்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தைகளை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். அதனால் இதை சார் சங்கு ஊதியது அப்படின்றதுக்கும் சங்கு முழங்கியதுக்கு வித்தியாசம் ஒன்று தான். அந்த வார்த்தையை பயன்படுத்து. ஒருத்தர் மாடு அப்படின்னா கோப்படுவான், அவன் பசு போலங்க அப்படின்னா 2 டீ வாங்கி கொடுப்பான். ஆனால் ரெண்டும் ஒன்று தான். மிருகம் மாதிரி நடக்கிறியாடான்னா டென்ஷன் ஆவேன், அவன் சிங்கம் மாதிரிங்க அப்படின்னுங்க விஷயம் ஒன்று தான். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அவன் ஜெயிச்சாலும்.
அது மாதிரி ஏன்னா ஒரு ஆள்லாம் பேசினார் அன்னைக்கு, மிரண்டாய் பேசுறார். பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். என்ன சொன்னார்? சொன்னார்ல, சொல்லிட்டார்லங்க. அப்ப பாரதியார் சொல்லுகிற பொழுது அத்தனை பேருக்கு சபையில சொல்லுகிறார், சும்மா இல்ல, எல்லாரும் சொன்னாருங்க. சாதாரணமா சொன்னார் நினைச்சீங்களா? யாரு? நம்ம பாரதியார். அவர் தானே சொன்னாரு. 3/4 நேரம் ஆச்சுங்க. என்ன சொன்னான்டே சொல்லுங்க. அவன் சேரோட்ட பிடிச்சி கிளம்பிட்டு பின்னாடி ஓடுறாங்க. சார் என்னதான் சொன்னாரு? நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன், டைம் ஆச்சுன்னு ஓடி போயிட்டேன். இப்படி பேசினா நம்ம என்னத்தை செய்ய முடியும்? சொல்ல வேண்டிய உடனே சொல்லணும் சார். ஜப்பானை போர் ஒரு நாள், லண்டனை போர் கீழந்து குடும்பத்தை படுறா. எதுவுமே நம்ம சொந்தத்தை வச்சுட்டு பேச முடியாது சார். இன்னொரு லட்சத்தீவை மீட்பேன் கீழே ஒரு சம்சாரம் அடை வச்ச ஒரு நகை மீளு எல்லாம் லட்சத்துக்கு முகரம் கீழே இறங்கி வா. அப்படி ரொம்ப பிரச்சனை. நம்ம ஆட்டுக்கு ஒன்று பேசிட்டு போயிட முடியாது சார். நான்லாம் சின்ன பிள்ளை வச்சுட்டு சொல்லுவேன், நீதி செத்து போச்சு அப்படின்னு கீழே தோத்தேன், அடக்கம் பண்ணுங்க. அதுக்கு என்ன விதி விளையாடுது, எத்தனை ஸ்கோர் அப்படின்றான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்றான். சின்னப்பேட்டை நான் ரொம்ப சிரமப்படுச்சு. அன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே ஒருத்தன் வந்து காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள் அப்படின்னா. உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? உங்களை மாதிரி தான் வளரிக்கிட்டே இருப்பார் அங்கிள் அப்படி. இப்போ இது உங்களை நான் சிரிக்கவே சொல்லலை, ஆனால் சிரிக்கிறீங்க. ஏன்னா அசிங்கப்பட்டது நான், ஆனந்தப்பட்டது நீங்கள். அப்படி பேச்சு இதுதான் இவங்க வந்து வெற்றியாளர்களாக குறைந்தது 15 ஆண்டு காலமாக இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அது ஒரு காரணம். இந்த புன்னகைக்கு விலை மதிப்பு இருக்கா சார்? சார் வீல் சேரில் குழந்தை ஆரம்பிக்கிறோம், 70 வயசில் வீல் சேர்லேயே வாழ்க்கை முடியுது. இதுக்கு இடையில் இதுக்கு நம்ம வீல்னு கத்தி கிடக்கணும். கருவறை கல்லறை, இடையில வகுப்பறை. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? எல்லாமே சார் பால் ஊற்றி குழந்தை ஆரம்பிக்குது, பால் ஊற்றி ஒரு மனுஷ வாழ்க்கை முடியுது. பாலில் தொடங்கி பால்லையே. நீங்கள் நினைக்கலாம் புத்த திருவிழான்னு கூப்பிட்டு வந்தோம், பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கானே 10 லிட்டர் பால் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக வரும். நிதர்சனத்தை உண்மையும் சொல்லி ஆகணும்ல, அதுக்காக நம்ம இல்லை சார். ஏன்னா வாழ்க்கைன்ற என்னன்றாங்கன்னா, சந்தனத்தையும் குங்குமத்தையும் பொட்டாக வைப்பதற்கும் போட்டோவில் வைப்பதற்கும் உள்ள வித்தியாசம் தான் வாழ்க்கை. பரவாயில்ல, போக சவுண்டு கைதட்டு குறையுது, உடனே நான் அடுத்த ஆள் எழுப்பிடணும். இதே ஒரு நடுவருக்கு அழகு. ஏன்னா ஒரு அம்மா கைதட்ட வந்துட்டு நிற்குது, பால் ஊத்துனானா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நல்ல சபை இப்படியே இருக்கணும். கடைசி பேச்சாளர் வரைக்கும் இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஒரு ஆள் போங்க 2 ஆள் போங்க தப்பு கிடையாது. குபிர் குபிர் குபிர்னு 15-20 பேரா எந்திரிச்சு வரும்போது வீடு வீடாக வருவாங்க, போகும்போது வார்டு வார்டாக எந்திரிப்பாங்க. 6வது வார்டு கூட எந்திரிக்கடியே நம்ம வேண்டு வந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி செட்டு சேர்ந்து விட்டு எங்களை சிரமப்படுத்தி விட்டுறாங்க. ஒரு ஆள் ஓரமாக போங்க. அதே தயவுசு 3 சீட்டில் யாரும் எந்திரிச்சிடாங்க. எனக்கு ஒரு வியாதி இருக்குது, யாராவது குபீர்னு எழுந்துச்சா எனக்கு படபடன்னு கருத்து கீழே விழுந்துருவேன். அப்படியே இருக்கணும். இதுதான் சார். சார் நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்தில் இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது. நைட்டில் இருந்தவே காலையில் இல்லை. பார்த்துருக்கீங்களா? என் கூட தாங்க படுத்திருந்தேன். 12 மணிக்கு நெஞ்சை பிடிச்சான், கொபகோபம் ரத்தமாக கக்கி அம்புலன்ஸில் போயிட்டேன் 6 மணிக்கு. சார் ஒரு இடத்துல 85 ஜோக் சொன்னேன் சார், 85 ஜோக் சொன்னேன். அசராம ஒரு வேலையும் சிரிக்கலை. வரும்போது கீழே விழுந்துட்டே அப்படின்னே கக்கு கக்குன்னு சிரிச்சான். அப்போ இன்னைக்கு ஒரு ஆளை சிரிக்க வைக்க ஜோக் சொல்ல தேவையில்லை, நம்ம கஷ்டத்தை சொன்னாலே போதும், கக்கு கக்குன்னு சிரிச்சுப்போம். அதான் இன்னைக்கு. ஆனால் ஆறுதல் சொல்கிற மாதிரி விடு மாப்பிள்ள எல்லாம் சரியா போ, மனசுக்குள்ள ஆஹா பெண்ணுக்கு வேணும்டா அப்படி. பார்த்தீங்களா? வாக்கிங் போகிறேன், எங்கள் தெருவில் எத்தாப்பில் வந்தவன், என்ன சார் சுகரா அப்படின்னா. வாக்கிங் போகிறோன்னு கூட சுகராயா? ஒரு நல்லதுக்காக போகிறோம்யா அப்படிலாம் சொல்லாங்க. என்ன வயசு? 43. அதெல்லாம் வந்திருக்கும். இல்லைண்ணே நான் டெஸ்ட்டு, கண்ணு உள்ளே போயிருக்குவார் சார். அவனே ஒரு டாக்டர் மாதிரியே பேசினா சார். நான் சுகர்னு தட்டிக்க நீ விட மாட்டேன் போல. ஏன்னா அடுத்த நாள் அவன் கூட நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு என்ன தேடிக்கிட்டு இருக்கான். இல்லை மறுநாள் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏத்தாப்பில் வந்தேன்னே பாருங்க சார், பத்தியா சுகர் இல்லை. எல்லா லேப்பையும் நம்ப முடியாது சார் இப்போ எல்லாம். அப்படித்தான் அவன் 6 காமிச்சான். நேற்று அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல, பையன் முடித்துறான் சார். என்னையா
பதறி ஐயோயோ இவன் அவசகுணமாக காலை 6 மணிக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி வேற தெருவில் வாக்கியம் போனேன். டர்ன்னு ஒரு டூலர் முன்னுக்கு. முத்து சார் உட்காருங்க சார். என்ன சார் உட்கார்? இல்லைண்ணே உட்காருங்க பேசாங்க அப்படின்னு வீட்டில் வந்து இறக்கிட்டான். யோ என்னையா போங்க நடந்து போவீங்களாக்கும். சார் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் டப்பில் நடந்து போவீங்களாக்கும். இல்லை வாக்கிங்கே நடந்து போகிறதானே. இந்த மாதிரி காலகட்டத்தில் இது வேணும் சார். இந்த புன்னகை வேணும். இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது சார். அதுக்கு தான் இந்த 6 பேரை நாங்கள் அழைச்சி வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருங்க. நாங்கள் சொல்கிற ஊரம் தினந்தோறும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருங்க. நீங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்றால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். அந்த பணியை தான் இவங்க ஊரை செய்கிறார். ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சுன்றனால புத்தகம் வாசிக்கிறது அவங்க பேசலாம் இருக்கு. நாங்கள் ஆரோக்கியத்துக்கு என்ன வீட்டில் ஆட்டு உரல் இருக்கும். இந்த உரல் என்னைக்கு வெளியே போச்சோ அன்னைக்கு இந்த உடல் ஊரா மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் அடுத்த ஆள் கூப்பிட்றது எனக்கு மரியாதை நினைக்கிறேன்.